வணக்கம். இன்னைக்கு நாம புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஆளுமையை பத்தி பார்க்க போறோம். அவர பேரு சோக்கு செந்தில் குமரன். ஒரே ஆள், ஆனா ரெண்டு பெரிய அடையாளங்கள். ஒரு பக்கம் சிறந்த ஆசிரியர், இன்னொரு பக்கம் திறமையான படைப்பாளி. இது எப்படி சாத்தியம்? வாங்க, அவரோட வாழ்க்கை பயணத்துல இதற்கான விடைய தேடலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மள பல பேருக்கு நம்மளோட வேலை ஒன்று இருக்கும், ஆனா நம்மளோட ஆர்வம், நம்மளோட பேஷன் வேறொன்றா இருக்கும் இல்லையா? அந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல அதுவும் வெற்றிகரமா செய்ய முடியுமா? இந்த கேள்விக்கு செந்தில் குமரன் அவரோட வாழ்க்கை மூலியமா ரொம்ப அழுத்தமா கண்டிப்பா முடியும்னு பதில் சொல்லியிருக்கார். சரி, முதல்ல அவரோட முதல் உலகத்துக்குள்ள போவோம். அதாவது ஒரு ஆசானா, ஒரு ஆசிரியரா அவரோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். கல்வி உலகத்துல அவர் பதிச்ச தடம் ரொம்பவே ஆழமானது. 39 வருஷம் நினைச்சு பாருங்க. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, கிட்டத்தட்ட 40 வருஷ அர்ப்பணிப்பு. புதுச்சேரி அரசு பள்ளிகள்ல ஆயிரக்கணக்கான மாணவர்களோட வாழ்க்கையில வெளிச்சம் ஏத்தியிருக்கார் செந்தில்குமரன். இது கல்வி மேலையும் அடுத்த தலைமுறை மேலையும் அவருக்கு இருந்த அளவற்ற அன்புக்கு ஒரு சாட்சி. அவரோட இந்த உழைப்பு கவனிக்கப்படாம போகல. மாநில அரசோட நல்லாசிரியர் விருது, ஆசிரியர் செம்மல் விருது, நல்லாசான் விருதுன்னு அவர் வாங்கின கௌரவங்கள் ஏராளம். இதெல்லாம் ஒரு ஆசிரியரா அவரோட பயணம் எவ்வளவு சிறப்பா இருந்துச்சுன்னு நமக்கு சொல்லுது. இப்போ ஆசான் செந்தில்குமரனோட ஒரு பக்கத்தை நாம பாத்துட்டோம். ஆனா கதை இங்க முடியல. கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்தா அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு. ஆமா, அங்க அவர் ஒரு படைப்பாளி. ஒரு பக்கம் மதிக்கப்படுற ஆசிரியர், இன்னொரு பக்கம் கொண்டாடப்படுற படைப்பாளி. எப்படிப்பட்ட கலவை பாருங்க. சரி வாங்க, இப்போ அவரோட இலக்கிய உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போவோம். ஆசிரியர் பணிக்கு கொஞ்சமும் சளைக்காம எழுத்து உலகத்திலயும் அவரு தனக்குன்னு ஒரு தனி இடத்தையே பிடிச்சிருந்தார். படைப்பாளின்னதும் அவர் சும்மா ஒரு கவிஞர் மட்டும் நினைச்சிடாதீங்க. அவர் ஒரு ஆல்ரவுண்டர். கவிதை எழுதினாரு, சிறுகதை எழுதினாரு, குழந்தைகளுக்காக பாட்டு எழுதினாரு, ஏன் இசைப்பாடல்கள் கூட எழுதினாரு. அவரோட கற்பனை பல வடிவங்கள்ல சிறகடிச்சு பறந்திருக்கு. ஆசிரியர் பணிக்கு எப்படி விருதுகள் குவிஞ்சுச்சோ அதே மாதிரி அவரோட எழுத்துலக பயணத்துக்கும் அங்கீகாரங்கள் வரிசை கட்டி நின்னுச்சு. கவிஞாயிறு விருது, மரபு மாமணி விருது, பாவேந்தர் நூற்றாண்டு விழா பட்டயம்னு பல பெரிய கௌரவங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் தமிழ் இலக்கிய உலகத்துல அவர் எவ்வளவு பெரிய இடத்துல மதிக்கப்பட்டாருங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அவரு ஒரு படைப்பாளியா மட்டும் இருந்திரல, தமிழ் இலக்கியத்தையும் கலாச்சாரத்தையும் வளர்க்கணும்னு நினைச்சார். அதற்காகத்தான் புதுவை முத்தமிழ் மன்றம்ங்கிற அமைப்பை நிறுவி ஒரு சமூக வழிகாட்டியாகவும் தன் பங்களிப்பை செஞ்சிருக்கார். ஒரு எழுத்தாளரோட ஆழத்தை புரிஞ்சிக்க அவரோட புத்தகங்களை படிக்கிறது தான் சிறந்த வழி இல்லையா? வாங்க, அவரோட சில படைப்புகளை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல சின்னஞ்சிறிய வண்ண பறவைகள், குழந்தைங்களுக்காக அவர் எழுதின இசைப்பாடல்களோட தொகுப்பு இது. இந்த பேர்லயே அவரோட எழுத்தோட ஒரு மென்மையான கலர்ஃபுல்லான பக்கத்தை நம்மால பார்க்க முடியுது. அடுத்து இந்த மிதையில் எந்த மரம், இது ஒரு ஹைகோ கவிதைகள், அதாவது துளிப்பாக்களோட தொகுப்பு. ஒரு பெரிய விஷயத்த சில வார்த்தைகள்ல அடக்கிறது ஒரு கலை. அந்த கலையில அவர் எவ்ளோ திறமைசாலின்னு இந்த புத்தகம் சொல்லும். இது மட்டும் இல்ல, சரித்திர தேர்ச்சிக்குள் மாதிரியான பல நூல்களையும் அவர் எழுதியிருக்காரு. ஒரு மனுஷனால எப்படி இத்தனை துறைகள்ல இவ்வளவு ஆழமா பயணிக்க முடியுதுன்னு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதுவரைக்கும் அவர் 5 நூல்களை வெளியிட்டிருக்கார். நினைவில வச்சுக்கோங்க, இதெல்லாம் அவர் ஒரு முழு நேர ஆசிரியரா வேலை செஞ்சுகிட்டே செஞ்ச சாதனை. உண்மையிலே இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அவரோட பயணம் இன்னும் முடியல. இப்ப கூட 2 புது புத்தகங்கள் அச்சுல இருக்கு. ஒன்னு பக்தி இசை பாடல்களோட தொகுப்பு, இன்னொன்னு அவரோட கவிதை கதம்பம். அவரோட படைப்பு தாகம் இன்னும் அடங்கவே இல்லைன்னு தெரியுது. செந்தில்குமரன் அவரோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தொழில் வேற, ஆர்வம் வேறன்னு எந்த சுவரும் கிடையாது. அர்ப்பணிப்பும் தீராத ஆசையும் இருந்தா 2 உலகத்திலயுமே நம்ம ராஜாவா வலம் வர முடியும். அதனால இந்த கேள்வி உங்களுக்காக. உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை உலகங்களை உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.